நேற்றைய நடந்த போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் ஜிடிக்கும் நடந்த போட்டியில் ஜிடி வந்து தன்னுடைய வெற்றியை நூல் இலையில தவற விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சும்மா மும்பைக்கு வந்து பயத்தை வந்து ரெண்டு தமிழர்கள் சேர்ந்து பயத்தை காட்டினாங்க பார்த்தீங்களா. அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் மேட்ச் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அட்லீஸ்ட் சுதர்சன் வந்து இன்னும் ஒரு 2 ஓவர் வந்து தாக்கு பிடிச்சிருந்தாருன்னா வந்து ஜிடி பக்கம் மேட்ச் போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தினது யாரு? ஜிடி பக்கம் மேட்ச் போகாம தடுத்து நிறுத்தின மொத்த கிரெடிட்டும் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பூம்ரா அவர்களை சேரும். அந்த பூம்ரா ஓவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் வேற எடுத்து கொடுத்தாரு வாஷிங்டன் சுந்தர. அந்த ஓவர் மட்டும் வேற யாராவது போட்டிருந்தா இல்லைன்னா விக்கெட் விழுவாம இருந்திருந்தால் கண்டிப்பாக ஜிடி வந்து நேற்று வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து குவாலிஃபை 2ல வந்து விளையாண்டுருப்பாங்க. ஆல்டுகெதர் வந்து நேற்று வந்து லைட்டா வந்து ஜர்க் ஆகி மிஸ் ஆயிடுச்சு. ஆனா உண்மையாலும் நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து ஜிடி தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். கால சூழல் வந்து கரெக்டாக இருந்தாலும் நேரம் அவர்களுக்கு ஒத்து வரல. அவங்களுக்கு இந்த வருஷம் வந்து இதுக்கு மேலே வந்து கொடுப்பனை இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நல்ல கேம் விளையாண்டாங்க ஜிடி. இந்த வருஷம் விளையாண்ட அத்தனை கேமும் நல்ல கேம். அதுவும் பர்டிகுலராக இந்த லாஸ்ட் கேம் மும்பை மேலே விளையாண்ட கேம் அருமையான கேம், நல்லா விளையாண்டாங்க. மும்பை வந்து சூப்பருங்க. அதாவது ரிக்கில்டன் இல்லைங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து எந்த இடத்துலையும் பாதிப்பே இல்லை. அந்த அளவுக்கு நல்லா வந்து அவங்க வந்து டீம்ல வந்து 11 வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. எனக்கு சின்னதாக உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் ஒன்று ஓடிட்டு இருக்கு. என்னதான் டீம் இருந்தாலும் இன்னுமே வந்து மும்பை வந்து பார்த்தீங்கன்னா பூம்ராவை தவிர வேற யாரும் வந்து விக்கெட் டேக்கராக இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட தான் அவங்க வந்து குவாலிஃபை 2 போகிறாங்க. குவாலிஃபை 2ல என்ன நடக்குது, மும்பைக்கு என்ன எதிர்காலம் இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.